நிறுத்துங்கன்னு அர்த்தம். இங்கேயே தெரியாத பசங்க. ராபர்ட் கிளாஸ். எஸ் மேடம். வசந்த் எங்க? தலைவர் அந்த புறத்துல இருக்காரு, சீக்கிரம் வந்துருவார். ஓ ஐ சீ. மாலை எல்லாம் கம்மியா இருக்கிற மாதிரி இருக்கு. கண்டுக்காதீங்க. மாலை வாங்க காசு கொடுத்தா எல்லாம் காய்கறி வாங்க போயிட்டாங்க. அமிக்க வாசிச்சு கொண்டாந்துருக்கேன். காலையில இருந்து நாஸ்டா கூட பண்ணலங்க. ஓ வெல் கீப் இட் அப். நாஸ்டா பண்ண வேணான்றீங்களா? தலைவி வாழ்க. தள்ளுங்க தள்ளுங்க தள்ளுங்க. வணக்கம்மா. யார் நீ? நான் தாய்க்குளம் பத்திரிக்கை நிருபர். கோஷம் போட்டவன வந்துருவீங்களா? அதாங்க எங்க வேலை. என்ன விஷயம்? பேட்டி எடுக்கணும். ஐயோ அதுக்கெல்லாம் நீங்க டைம் இல்ல. லைவ் என்ன பாட்டு போட்டியில இந்த அம்மாவை ஜெயிக்கிறாங்களே, அதுக்கு என்ன காரணம்னு கேக்குறேன். அதுக்கெல்லாம் என்ன மாதிரி ஒரு ஆள் காரணம் சொல்லலாம். இல்லாட்டி அம்மா ஆளை வச்சு செட்டப் பண்ணி அது இது மொத்தத்துல அம்மாவோட பணம் தான். அம்மாவோட குணம், தங்கமான குணம் தான். இந்த வருஷம் இந்த அம்மா தான் ஜெயிப்பாங்கன்னு சொல்றீங்க இல்லையா? அம்மா எதிர்த்து எந்த ஆம்பளையா நிப்பா என்ன தவிர? ஒரு 5 நிமிஷம் அம்மாவோட தனியா பேட்டி எடுக்கணும். அம்மா போட்டி முடிஞ்ச பிறகு பேட்டி காணவா முடிஞ்சா எங்க கூட இன்னும் கோஷம் போடு. 5 10 தரோம். தலைவி தலைவி சொன்ன கோஷம் தலைவி. என்னடா இவ காசு கொடுத்து மாலை வாங்கி போட்டுக்கிட்டா தலைவி, பத்திரிகைக்காரனுக்கு வேற வந்து பேட்டி எடுக்கிறானுங்க. இவன் என்ன நாட்டுக்கா தலைவியா வைப்பறா? என்கிட்ட கேட்டிருந்தா பேட்டிய பெட்டி பெட்டியா கொடுத்துருப்பனே. அதான் கேட்கல. நம்ம தலைவர் வரட்டும்டா. என்னாலையும் முடியும். இருந்தாலும் நான் அவனை விட்டு கேட்க சொல்றேன். 1 2 ஜெயித்த முரளி, தலைவியை தோற்கடித்த முரளி, தலைவியை தோற்கடித்த முரளி, தலைவர் முரளி. என்ன பாக்குற? வருஷா வருஷம் கப்பு வாங்கிட்டு வந்த மாதிரி இந்த வருஷம் வாங்கிட்டு வந்துருவா. நம்ம பொண்ணா கொக்கான்னா தவமிருதுல பத்திருக்கேன். எத்தனை மரம் சுத்தி இருக்க நீ? நான் எத்தனை தடவை ஒண்ணு சுத்தி இருக்கேன். ஏங்க நம்ம பொண்ணு கையில ஒண்ணையும் காண. ஏன் இல்ல? விரல் இருக்கு, ரேகை இருக்கு. அது இல்லைங்க, வருஷ வருஷம் வாங்கிட்டு வருமே கப்பு, அத காணாம. இருமா ஆரத்தி எடுக்கிறேன். நல்ல வேலை என் மேல படல. சீதா ஏண்டி ஆரத்தி எடுக்கிறதுக்குள்ள என்ன அவசரம் உனக்கு? ஆரத்தியை வேற தட்டி விட்டு வந்துட்டு என்னடி ஆச்சு உனக்கு? சும்மா இரு. பொண்ணு ரொம்ப சூடா வந்திருக்கு. சீதா ஏதாவது கூல்ட்ரிங்க் சாப்பிடுறியாம்மா? ஏன் சீதா கையிலையும் கப்ப காணா, காலையும் கப்ப காணா, வர்ற வழியில கப்ப தார வந்துட்டியா? டாடி என்ன எதிர்த்து பாட்டு பாடி பரிச வேற ஒருத்தன் வாங்கிட்டு போயிட்டா. நான் வாங்கி கொடுத்த மாலையில என் ஃப்ரெண்ட்ஸ் அவங்க கழுத்துல போட்டாங்க. இத நினைச்சா எனக்கு ரொம்ப அவமானமா இருக்கு டாடி. அப்படியா? அவன் அட்ரஸ் கொடுமா, இப்பவே அவன் வீட்டுக்கு போய் அவன் கால்ல விழுந்தாவது கப்ப வாங்கிட்டு வந்துடுறேன். டாடி நீங்க கால்ல விழறதா? மம்மி விட சொல்றியா? வாடி. டாடி என்ன அவமானப்படுத்துறவன நான் பழி வாங்காம விட மாட்டேன். பாத்தீங்களா எவனையோ பழி வாங்க போறாளா? இதுக்குதான் சொன்னேன் அவளை பொம்பளை வளங்க ஆம்பளை வளர்க்காதீங்கன்னு. கேட்டா தானே? நானும் உங்ககிட்ட ஆரம்பத்துல இருந்தே சொன்னேன். நான் பெட்ரூம்ல இருக்கும்போது நீ கோவமா வராதே கோவமா வராதேன்னு சொன்னா கேட்டியா? கோவமா வந்த குழந்தை கோவமா பிறந்துருச்சு. எதையாவது உளராதீங்க. நம்பதா அவமானப்பட வேண்டியதா? என் படத்துல மாலை வாங்கி எல்லாருக்கும் கொடுத்தேன். அதெல்லாம் என்னாச்சு? எல்லாரும் சேர்ந்து அவங்க கழுத்துல போட்டாங்க. இன்ஃபேக்ட் இந்த வருஷம் நான் தோத்ததே நல்லதா? சீதா எனக்கு கொஞ்சம் டைம் கொடு. முரளி இப்ப கிளாஸுக்கு வருவான். உன்னை அவமானப்படுத்தின அவனை உன் கால விழுந்து மன்னிப்பு கேட்க வைக்கிறேன். மன்னிப்பு கேட்டா மட்டும் பத்தாது. நீ கொடுக்கிற ட்ரீட்மெண்ட்ல அவ என்ன மறக்கவே கூடாது. நீ சொல்லிட்ட இல்ல, முடிச்சிடுறேன். படை சிறகுகளா வாருங்கள். தலைவி தங்கள் கட்டளையை மீறி நம் அங்கத்தில் ஒருத்தி அந்த புறத்தில் ஒருவரிடம் கைமாறி விட்டா. ஏண்டா இந்த புறத்தில் ஆண்கள் தெரியலையே? புரியுற மாதிரி சொல்ல. நான் என்ன புதுசா சொல்ல போறேன்? அந்த சுரேஷ் கிட்ட இந்த ராணி கல்பனா குல்மஜா ஆயிட்டா. அதுல நான் பில்மாசி ஆயிட்டேன். ஓஹோ காதலுக்கு கண்ணிலங்கிறத நிரூபிச்சுட்ட போல இருக்கு. ராணி காதலிக்கிறதா காதலிக்கிறேன். நம்ம தலைவர் மாதிரி தகுதியுள்ள ஒருத்தரை காதலிக்க கூடாதா? உங்க தலைவர் மாதிரி அவர் ஒண்ணும் தருதல் இல்ல. சுரேஷ் தகுதியானவர் தான். அப்போ எங்க தலைவரை நீ தருதலாங்கிறியா? ஏ குல்மஜா என்னடி சொன்ன? கையடா தருதல. ஓட்டா சல்பனா உன்னை தாண்டா எதிர்பார்த்துட்டு இருந்தேன். பொண்ணுங்க கைய பிடிச்சி கலட்ட பண்றதுக்கு இது உங்க அப்பா விடல, காலேஜ். ஏய் நாங்க நடத்துறது தாண்டா காலேஜ். இப்ப ஐயா நம்ம தலைவி கால விழுந்து மன்னிப்பு கேட்க போறாரு. என்னடா சொன்ன? கையடா கை வேஸ்டா.
நீங்க சொன்ன மாதிரி மன்னிப்பு கேக்குறேன். ஆனா இங்க இல்ல, உங்க தலைவி கூட்டிட்டு வெளியில வாங்க. அங்க கேக்குறேன். வலிப்பு வந்த மாதிரி கையில வாங்கடா. சரி சரங்கையும் கூட்டு போ. தலைவா, யாருக்காக மாலை வைத்துக் கொண்டு இவ்வளவு நேரம் காத்துக் கொண்டிருக்கிறீர்? மடையா, வந்துடுவாள் என் மணி மேகலை, சொல்லிடுவேன் என் காதலை, போட்டிடுவாள் எனக்கு மாலையை, கட்டிடுவேன் அவள் கழுத்தில் தாலியை. அருமையான ஐடியா. தலையடி வாய் நாறுது. நீர்தான் மணிமேகலையின் காதலனோ? ஆம், நீதான் என் காதலில் குறுக்கிடும் வில்லனோ? நீ அவளுக்கு பூ வாங்கி கொடுத்தாயா, பொட்டு வாங்கி கொடுத்தாயா, அட்லீஸ்ட் ஜாக்கெட் பிட்டாவது வாங்கி கொடுத்தாயா? நீ பூவும் பொட்டும் தான் வாங்கி கொடுத்திருக்கிறாய். நான் மஞ்சள் வாங்கி அதை அரைத்து அவள் முதுகிலே தேய்த்து விட்டிருக்கிறேன். அது எனக்கு சர்வசாதாரணம். என் மான்விழியால் மணிமேகலைக்கு நீ என்ன மாமனா மச்சானா? இரண்டும். அப்ப என்ன சித்தப்பாவா? ஆமாம். இந்நேரம் என் மணிமேகலை இதை கேட்டிருந்தால் உன்னை சிறையில் அடைத்து உன் விழி இரண்டையும் புடுங்கி அவங்க வீட்டு கோழிக்கு போட்டிருப்பாய். இதையே என் தலைவன் கேட்டிருந்தால் கோழியையே பிடிச்சிருப்பானா? அடச்சி, பரங்கி தலை மவுண்ட் ரோடிலே உருண்டிருக்கும். அங்கு போகும் 12B, 12C, 23E எல்லாம் உன் தலையை நச்சக்கு நச்சக்கு என்று நசுக்கி இருக்கும். நல்ல வேளை அந்த ரூட்ல 12B கிடையாது. அது நைட் சர்வீஸ். இப்ப விட்டுருக்கானா? மேகலா மணி, மேகலா மேகலா மணி, மேகலா மணி. மனசுல என்னதான் நினைச்சிட்டு இருக்கீங்க? சந்தகட மாதிரி என்ன ஏலம் போட்டுக்கிட்டு இருக்கீங்களா? மேகலா, ஆணையிடு. இந்த ஜந்து மீது போர் தொடுக்க என் தோள்கள் துடிதுடித்துக் கொண்டிருக்கின்றன. இல்லையா? துடிக்குது பாரு. மணிமேகலை,
உன் கட்டளைக்காகத்தான் நான் காத்துக் கொண்டிருக்கிறேன். நம் காதலை பற்றி இந்த சொரிநாயிடம் எடுத்து சொல். ஏன் நிறுத்துங்கய்யா, நீங்க 2 பேரும் எங்க வீட்டுக்கு வாங்க. உங்க 2 பேர்ல எங்க அப்பாவுக்கு யாரை பிடிச்சிருக்கோ அவரை தான் கல்யாணம் பண்ணிக்குவேன். இத உங்க அப்பாட்டே நாங்க சொல்லிருப்போமே. இலக்கிய தமிழை வேஸ்ட் பண்ணிட்டாளே. நீ ஏன் அவளையே பார்த்துக் கொண்டிருக்கிறாய்? அதை கேட்க நீ யார்? நான் மதுரை வீரனடா. நான் மன்னாதி மன்னனடா. மதம் கொண்ட யானை என்ன செய்யும் தெரியுமா? இனம் கொண்ட இந்த சிங்கத்திடம் தோற்று ஓடி போகும். ஏய், அந்த சோடா புட்டிக்காரவரா, கொஞ்சம் விளையாடலாமா? சீதா, நீ ஒரு பொம்பளையா இல்ல பேயா? ஒரு ஆம்பளை, அதுவும் கிளாஸ்மேட், இப்படியா கலாட்டா பண்றது? எதுக்கும் ஒரு அளவு வேணும். இது ஏன் ராஜ்யம்? நான் என்ன வேணாலும் செய்வேன். உன் அடங்காப்பிடாரி வேஷம் ரொம்ப நாளைக்கு நினைக்காது. எனக்கு இருந்தாலும் ஒரு பொம்பளை ஆம்பளைக்கு அடிமைதான். உன்னை நான் அடிமையாக்கி காட்டுறேன். உன்னை நான் அடக்கி காட்டுறேன். சேலஞ்ச். சேலஞ்ச். என்னடி கதாநாயகனுக்கு வேலை கொடுக்கறேன்னு சொல்லிட்டு இங்க வந்து நின்றுட்டு இருக்கேன். இங்க வா, நான் இந்த பேக்கை கணத்துக்குள்ள போடுறேன். நீ போய் பிரின்சிபலை கூட்டு வாப்போ. முரளி, மிஸ்டர் முரளி, என்னோட ஹேண்ட்பேக் கிணத்துல விழுந்துருச்சு. கொஞ்சம் எடுத்து கொடுக்குறீங்களா ப்ளீஸ்? ஆபத்துக்கு தானே கேக்குறேன். கொஞ்சம் ஹெல்ப் பண்ண கூடாதா ப்ளீஸ்? நல்லா ஏமாந்துட்டான். ஏப்பா, உனக்கு அறிவு இருக்கா? இது குடிக்கிற தண்ணிப்பா, பூ ஆறு இல்ல. அப்படின்னா ஒரு கூவாக்கிலே பிடிச்சிட்டு இருக்காரு. சார், இவர் குளிச்சது மட்டும் இல்ல, தண்ணியே அசிங்கம் பண்ணிட்டாரு. இதுக்கு என்ன ஆக்ஷன் எடுக்க போறீங்க? ஆக்ஷன் தான் எடுத்துக்கிட்டு இருக்கேன். ஏண்டி, இத்தனை ட்ரெஸ் கொண்டாந்து போட்டிருக்கான், ஒண்ணு கூட பிடிக்கலன்னு சொல்றியே? ஏயா, எனக்கு சூட் ஆகிற மாதிரி உங்க கடையில எந்த ட்ரெஸ்ஸுமே இல்லையா? ஏமா, கடையவே காலி பண்ணி கொண்டு போட்டிருக்கேன், ஏதாவது பார்த்து எடுங்கம்மா. என்னம்மா, இப்பதான் குடிச்சிட்டு வரேன், சேலையை தூக்கிறீங்க, இதே கட்டிக்க முடியும்? ஐ அம் சாரி டாடி, எந்த ட்ரெஸ்ஸுமே எனக்கு சூட் ஆகல டாடி. கவலையே படாதம்மா, நான் மந்திரி ஆனதும் வீட்டுக்குள்ளேயே மில்லு வச்சு சேலையை நெஞ்சு கொடுக்குறேன், நீ கட்டிக்க. ஆமா, நினைப்பு பழப்ப கெடுத்துதான், நீராகாரம் உப்ப கெடுத்துதான். நீ என்ன கெடுக்காத, முதல்ல போய் பாத்ரூம்ல பிளாயில் இருக்கு, வாய கழுவு. ஏங்க, ஏகப்பட்ட துணியை கொண்டு போட்டிருக்கேன், பிராயில் குருடாயில் இருக்கீங்க. உள்நாட்டு பிரச்சனையா? அம்மா, அநேகமா இது உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். அதுக்குள்ள என்ன பாம்பா இருக்கு? அட்டையில துணி ஒட்டிக்க கூடாது பாருங்க, அதுக்காகத்தான் ஊதுறது. பாத்துமா, பொட்டிக்குள்ள வெடிகுண்டு குடின்னு வைக்க போறானுங்க. என் மேல புறா உள்ளவனுக்கு ரொம்ப பேர் இருக்கானுங்க, வச்சாலும் வைப்பானுங்க. இன்னும் வைக்கலையா? இல்ல துணி பிடிக்கலையான்னு கேட்டேன். அப்பா, என்ன வச்சுட்டாங்களா? இந்த ட்ரெஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குப்பா. இதாவது உங்களுக்கு பிடிச்சது கிழிஞ்சது போ. இந்த துணி கிளியாதுங்க. நான் பேச்சுக்கு சொன்னேன், நீ துணியை சொல்ற? என்ன பாக்குற? ஒண்ணு இல்லைங்க, கொஞ்ச நாள் கட்டிக்க போற துணிக்கு எந்த ஆர்ப்பாட்டம் பண்றாளு? வாழ்நாள் பூரம் கட்டிக்க போறவனை தேர்ந்தெடுக்க என்ன ஆர்ப்பாட்டம் பண்ண போறாளு? அதுக்கு என்ன, எம்ப்ளாய்மெண்ட் ஆபீஸ்ல ஒரு இன்டர்வியூ வச்சுட்டா போகுது. ஏங்க, எம்ப்ளாய்மெண்ட்ல இன்டர்வியூ பண்றது கவர்மெண்ட் வேலைக்கு. இதுக்கு இல்லையா? இது கூட தெரியல, நீங்க எல்லாம் தலைவர். ஓட்டு போடுற ஜனங்களே கவலைப்படல, நீ ஏன் கவலைப்படுற? நானும் ஓட்டு போடுறேன்ல. இது செல்லாத ஓட்டு. அப்பா, இந்த ட்ரெஸ் எப்படி இருக்கு? ரொம்ப பிரமாதம். ஐயா ஐயா ஐயா, இந்த ட்ரெஸ் உங்க பொண்ணுக்கு ஜொலிக்குது.
இப்பவே உனக்கு ஒரு மாப்பிள்ளைய பார்த்து கல்யாணத்தை பண்ணி வச்சிடுறேன். ஆனா எனக்கு வரப்போற புருஷன் எனக்கு அடி பண்ணிடுறவனாதான் இருக்கணும். இந்த குடும்பம் உருப்படுங்கிற பட்டாலும் படும். பட்டாலும் படுமா? உன்னை கொலை பண்ணாலும் பண்ணுவேன். இத கணக்கார சொல்லலையே. நான் இதையும் சொல்றேன். ஏய், இவன் பார்வையே சரியில்லை. பணத்தை கொடுதி. இந்த அரவர ட்ரெஸ் பாக்கும்போதே தெரியுது நீ எப்படிப்பட்ட புருஷனை தேர்ந்தெடுப்பேன்னு. ஐயோ காலேஜ் டைம் ஆயிடுச்சு மம்மி, வரேன். ஐயா, என்ன பையா உங்க பொண்ணு போகும்போது சொல்லிட்டு போச்சு. டாட்டா சொல்லிட்டு போச்சு. அது இல்லைங்க, எனக்கு வர்ற புருஷன் எனக்கு அடிபணியணும்னு சொல்லிட்டு போச்சு. நான் அடிபணியா? அரசியல்வாதி தான் பொது சொத்து, அவர் பொண்ணுமா பொது சொத்து. இது என்ன கார் பார்க்கிங்க? கண்டவன் எல்லாம் கொண்டாந்து காரை நிறுத்துறதுக்கு அட்லீஸ்ட் ஒரு சைக்கிளாவது கொண்டு வந்து நிறுத்திக்கிறேனே. என்னடே உன்னை அவ இப்படி அவமானப்படுத்திருக்க? நீ சைலண்டா நிக்கிறியடா. தலையவாவும் தோட்டனே இல்லையா? ஏண்டா அப்படியே தலையை வந்தாச்சு. அங்க பாரு, லெக்சரர் கூட நம்ம சீதா பக்கம். அது குசலாவா? தலைவி, இந்த ட்ரெஸ்ல உங்களை பாக்கும்போது வானுலக தேவதையே வழி மாறி வந்த மாதிரி இருக்கு. தேவதையா? உன்னை மாத்திரண்டி. வர்ணனை எல்லாம் இருக்கட்டும், நேத்து நடந்த பரபரப்பான நிகழ்ச்சியை பத்தி உங்ககிட்ட யாரும் சொல்லலையா? கேள்விப்பட்டோம். முரளிய கணத்துல அவங்க வச்சு தண்ணி காமிச்சிட்டீங்களாமே. ஆமா, வசந்தக காணோம். தலைவருக்கு ஒரே தலைவலி, அதனால் வரவில்லை. உங்க தலைவரை பிராண்ட மாத்தி குடிக்க சொல்லு, தலைவலி எல்லாம் சரியா போயிடும். பரவாயில்லையே, உங்க தலைவிக்கு பிராண்ட பத்தி கூட தெரியுது. தலைவர் சாப்பிடுறது தலைவிக்கு தெரியாம இருக்குமாடா? ஏண்டா, தலைவனோட பிராண்ட தலைவி மாத்திட்டாங்க, தலைவியோட பிராண்ட நம்ம மாத்த வேணாமடா? மாத்திடுவோம். Shut up. Nonsense. ஏய், போதண்டா நடிச்சது, வாங்கடா. குழந்தைங்களை பார்க்க கையை விடு.